கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னையில் 2 வாரங்களுக்கு பிறகு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவிக்குயிலிடம் கேட்கலாம். கவிக்குயில், சென்னையில் எத்தனை நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுது? சரண்யா, இந்த பள்ளி நீண்ட விடுமுறைக்கு பின்பு இன்று சென்னையில் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த நவம்பர் 9ஆம் தேதி மழைக்காக பள்ளிகளில் விடுப்பு விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீபாவளி பண்டிகைக்காக 2 நாட்கள் விடுப்பில் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததுனால தொடர்ந்து பள்ளிகளுக்கு சென்னையில் இருக்க அனைத்து பள்ளிகளுக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு 23ஆம் தேதி பள்ளிகள் வழக்கம் போல செயல்பட தொடங்கும் என ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. ஆனால் அப்பொழுதும் மழை இருந்ததால் இன்று முதல் பள்ளிகள் தற்போது செயல்பட தொடங்கி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 13 வேலை நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றது. சென்னையில் மட்டும் இன்னும் சில பள்ளிகளில் மழைநீர் வடியாத காரணங்களினால் 24 பள்ளிகள் இன்று திறக்கப்படாமல் இருக்கின்றன. அதனை தவிர்த்து சென்னையில் இருக்கின்ற அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மாநகராட்சி மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்துமே இன்று வழக்கம் போல செயல்பட தொடங்கி இருக்கின்றன. பள்ளிகள் இன்று செயல்பட தொடங்குவதால் பள்ளிகளில் ஏராளமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பிலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று நம்மிடையே அசோக் நகர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியோட முதல்வர் சரஸ்வதி இருக்கின்றார். என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நாம் அவர்களிடம் இருந்து பெறலாம். வணக்கம் மேம். ரொம்ப நாள் கழிச்சு பள்ளி இன்றைக்கு செயல்பட தொடங்குது. என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? முதல்ல கிரவுண்ட்ல இருக்கிற தண்ணி எல்லாம் போறதுக்கான நடவடிக்கைகள் இதுக்கு 23rd இருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அனைத்து வகுப்பறைகளிலும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஃபினாயில் போட்டு மாநகராட்சியின் துணை கொண்டு கிளீன் பண்ணிட்டோம். அத்துணை வகுப்பாசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு மாணவிகள் எந்தவித உடல்நல கேடும் ஏற்படாமல் பள்ளியில தங்களுடைய கற்றல் கற்பித்தலை ஆரம்பிக்கலாம். மேலும் PWD AE அவங்கள வச்சு அத்துணை மின் சாதனங்களையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். எந்த வகுப்பறையிலும் மின்கசிவு ஏற்படாது என்பது ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துட்டோம். 7:30க்கு எங்களுடைய வகுப்பாசிரியர்கள், அனைத்து வகுப்பாசிரியர்களும் ஆசிரியர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடியே அத்துணை ஆசிரியர்களும் அவங்க வகுப்புல இருக்கிறது மாதிரி எங்களுடைய CO மேடம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அத்துணை ஆசிரியர்களும் வகுப்புகளுக்குள்ள போயிட்டாங்க. இப்போதைக்கு மாணவிகள் வர வேண்டியதான். வந்த உடனே இந்த 13 நாட்களையும் ஈடுகட்டும் வகையாக எங்களது கற்றல் கற்பித்தல் திறன் கண்டிப்பாக மேம்படும். இவர் சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சத்துணவு வழங்குவதற்காக இருக்கக்கூடிய அந்த சமையல் செய்யற இடங்களிலும் தூய்மையாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பரிசோதனையும் நேற்றே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை தவிர்த்து இந்த மழையினால பாதிக்கப்பட்டு தங்களுடைய பாட புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்காக ஏராளமான பாட புத்தகங்களும் இருப்பில் வைக்கப்பட்டிருப்பதா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த பள்ளிக்கூடம் செயல்பட ஆரம்பித்த உடனே அனைத்து மாணவர்கள் அவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் இருக்கின்றதா, யார் யார் அதை இழந்திருக்கின்றனர் என்ற கணக்கு எடுக்கப்பட்டு அவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரண்யா.